இன்றைய நேரம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. கரூர்லேருந்து பேசுகிறீங்களா? உங்களோட பெயர் சார்? ஹரிப்பிரவீன். யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறீங்க? எனக்கு தான் பார்க்குறேன். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கள் சார். 04/01/2007 2007 8:18 PM. 8:18 PM. பிறந்த இடம்? கரூர். கரூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி, கடக லக்னம். கடக லக்னம். நீங்க தான் பேசுறீங்களா? நீங்க தான் பேசுறீங்களா? அப்பா யாருன்னா பேசுறீங்களா? இல்லை, நான் தான் பேசுறேங்க சார். 18 வயசு, புனர்பூச நட்சத்திரம். ஆமாங்க. திருவாதிரைக்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த அருமையான யோக ஜாதகம். ஜோசியமே நல்லா வரும். மிதனத்தோடு சுபத்துவத்தில் அருமையாக, சந்திர அதியோகத்தில் புதன் தொடர்பு கொள்றதுனால ஜோதிடம் நல்லா வரும். அதாங்க சார், இப்போ உங்க சுபத்துவ பாவத்துவ விதிப்படி எல்லா லைவையும் பார்த்து ஓரளவுக்கு நல்லா கற்று வச்சிருக்கீங்க சார். என்னுடைய ரூம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்து நான் சொல்லியிருக்கேங்க. சனி தசை வரைக்கும் ஒன்றும் கிடையாது. 19 வயசு வரைக்கும் புதன் தசையிலிருந்து தான் யோகம். சனி தசை வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கடுமையான அமைப்பு. அஷ்டம சனி தான் போட்டு வாட்டி எடுத்ததா சார். கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்க சார். என் வயசுக்கு ஒரு 2 மாசம் ஆச்சு. கண்ணையே ஆப்ரேஷன் பண்ணீங்க. 2ஆம் இடத்துல சனிக்கு எது? ஆமாங்க. சனி தசை வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் முழுக்கவே படிப்புலையும் டிஸ்டர்ப் இருக்கும், ஆரோக்கியத்திலையும் டிஸ்டர்ப் இருக்கும். அடுத்த வருஷம், இந்த வருஷம் டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிக்குது. இந்த புதன் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த தன்மை அருமையான ஒரு அமைப்பு. புதன் தசையிலிருந்து நல்லா இருப்பீங்க. லக்னத்தோடு 3 சுபர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பு. செவ்வாயும் வலுத்த அமைப்பு. ஆனால் செவ்வாயுடைய தொழில்கள் அமையாது. சரி. மருத்துவம்லாம் படிக்க முடியாது. சரிங்க. ஏன்னா உங்களுக்கு அவயோக திசைகள். முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய் தான். சரி. மருத்துவத்தில் ஆர்வம் இருக்காது, மருத்துவத்தில் ஏதாவது இருக்கும். புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் தான் வருவீங்க. முதல்நிலை சுபத்துவம் செவ்வாய் தானாங்க சார்? செவ்வாய் தான். செவ்வாய் தான் 10ஆம் அதிபதியாகி அவர் செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். சரி. அம்சத்திலையும் குருவோட வீட்டில் இருக்கிறார். புதனுடைய தொழில்களில் தான் வருவீங்க. 2ஆம் நிலை சுபத்துவம். புதன் தசை அருமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சனி தசை மட்டும்தான் சோகம். 19 வயசு வரைக்கும் முன்னேற முடியாது. 20 வயசு வரைக்கும். 20 வயதுக்கு கேது எல்லாம் நல்லா இருக்கும். கேது சுக்கிரன் கேதுலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுத்துறாது. சரிங்க. கேது தாப்பனாரை கெடுக்கும். சரிங்க. சிம்மத்தில் இருக்கிறதுனால, சனியை அப்படியே பாவத்துவப்படுத்தி சிம்மத்தில் இருக்கிறனால. சரிங்க. அது இன்னும் 20 வருஷம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தொழிலில் செட் ஆகுமாங்க சார்? இல்லை வேலை? முதல்ல வேலைக்கு போவீங்க. அப்புறம் தொழில் பண்ணுறதுல நல்ல ஆர்வம் இருக்கும். நல்ல புத்திசாலி. புதன் சார்ந்த தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், இந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இந்த மாதிரியான விஷயங்கள் சொகுசாகவே, லக்ஸரியாகவே இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்போவே 17 வயசில் உங்களுக்கு ஜோசியம் வரும். நான் சொல்லிக் கொடுக்குற சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாடு உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ நான் அதே ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணலாமாங்க சார்? ஏன்னா புதனுடைய தொழில்கள் வரும். 30 வயதிற்கு பிறகு புதனுடைய அமைப்புகளை தொழிலாக எடுத்து பண்ணலாம். ஜோதிடம் உங்களுக்கு நல்லா வரும். இப்போங்க சார், நான் 11th 12th அக்கௌண்ட்ஸ் படித்தேங்க சார். அக்கௌண்ட்ஸ் காமர்ஸுங்க சார். நானும் அது தானங்க சொல்கிறேன். நீங்கள் மருத்துவம் வராது, நீட்டு வராது, கணக்கு தானே வரும்னு சொல்கிறேன். புதனுடைய தொழில்கள் தானே வரும்ன்றேன். நானும் அதை தானே சொல்கிறேன். நீங்களும் அதை தானே சொல்கிறீங்க. அதாங்க சார். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேங்க சார். கம்ப்யூட்டருங்க சார். ஏங்க நான் சொன்னது உங்களுக்கு காது கேட்கலையா? இல்லைங்க சார், கேட்குதுங்க சார். இல்லை, அது வராது. மருத்துவம் வராது. செவ்வாய் முதல்நிலை சுபத்துவம். மருத்துவம் உங்களால் படிக்க முடியாது. புதனுடைய கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட், கம்ப்யூட்டர் படிப்பீங்கன்னு தானே சொன்னேன். அதாங்க சார். இப்போ இதுக்கு மேலே ஒரு கோர்ஸ் போனால் கூட வேலைக்கு சேர்ந்தலாமலைங்க சார்? நல்ல வேலைக்கு அதெல்லாம் வேலைக்கெல்லாம் சேர முடியாது. வேலைக்கு தான் சேருவீங்க. புதன் தசை சூரிய புக்தி ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். படிங்க. என்ன காலேஜெல்லாம் படிக்க வேண்டியிருக்குல்ல? இன்னும் 1 இயர் தாங்க சார் இருக்கு. இப்போ 2nd இயரில் இருக்கேங்க சார். நல்ல நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு புதன் தசை சூரிய புக்தி ஆகும். ஆதிபத்திய விசேஷமுள்ள கிரகம் 2033 வரைக்கும், என்ன 8 வருஷம் வரைக்கும் அல்லாடுவீங்க. சரிங்க. கேது பக்தியெல்லாம் நல்லா இருக்காது. உள்ளதைத்தான் சொல்லணும். உடனே டாப் நாளைக்கே கலெக்டர் ஆகிடுவீங்கலாம் சொல்ல மாட்டேன். 2033 வரைக்கும் அல்லாட்டம் எடுக்கக்கூடிய அமைப்பு. 2033ன்றது 26 வயசு. சரிங்க. ஜாதகத்தில் சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா துல்லியமாக சொல்லலாம். செவ்வாய் குரு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் உங்களுக்கு யோக தசைகள் நடந்திருந்தால் மருத்துவத்துறையில் போயிருப்பீங்க. உங்களுக்கு யோக தசைகள் நடக்காமல் அவயோக தசைகளான சனி புதன் தசைகள் நடக்கின்ற காரணத்தினால 2ஆம் நிலை சுபத்துவமாக குருவின் வீட்டில் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனுடைய துறையான அக்கௌண்ட்டில் +1 +2 படிச்சிங்களா?
ஆமாங்க சார். நான் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு மருத்துவம் வராது, புதனுடைய துறைகளில் தான் படிப்பீங்கன்ட்டு. ஆமாங்க சார். ஆமாம். சாஃப்ட்வேர் துறைகளில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். கணக்கு வழக்கு இன்னொன்று கன்னி சுபத்துவமாக இருந்தால் சிஏ போயிருப்பீங்க. சரிங்க சார். சிஏ படிக்க முடியாமல் உங்களுக்கு மிதுனம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி போவீங்க, சாஃப்ட்வேர் கிஃப்ட்வேர்னு போவீங்க. சரிங்க. அதனுடைய துறைகளில் சுக்கிரபுக்தி வரைக்குமே அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். 2033 உங்களுக்கு 26 வயசுலேருந்து ஸ்டாண்டர்டு லைஃப் கிடைக்கும். சரிங்க. சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குரு.